மாதம் 2500 ரூபாய் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட மகளிருக்கான பல்வேறு வாக்குறுதிகளை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு என்ற பகுதியில் பார்க்கலாம். கடந்த காலங்களில் அதிமுக, திமுக அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போதும் ஆட்சிக்கு வரும்போதும் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சாங்களோ அதே திட்டங்களை தான் இவரும் சில மாற்றங்கள் செஞ்சு அதை புதுசாக அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆட்சியில் ஒரு சிலிண்டர் தரது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. இந்த வருஷம் ஆட்சிக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிக்கிறாரு. நல்ல ஸ்கீம் எடுத்து வராரு. நெக்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே. நம்ம யாராலும் தர முடியாது, மக்களுக்கு நிதி இல்லைன்னு இவரே சொன்னவர். இப்போ இவரு மட்டும் எப்படி தர முடியும்? இவர் சொத்தை தர முடியுமா? நான் அதை தரேன் இதை தரேங்கிறாரு. இது ஏமாற்று வேலை தான். ஒரு பவனும் ஒரு பட்டு சேலையும் தர்றதாக அறிவிச்சிருந்தாரு. அது சாத்திய கூறுது. ஏன்னா ஏழுமைக்கு தாலிக்கு தங்கம் அதெல்லாம் கொடுக்கும்போது இவர் டிவிகே தலைவர் சொன்னது அது சாத்திய கூறுது. இது இல்லைங்கிற மறுக்க முடியாது. இருக்கிற திட்டத்தை மக்களுக்கு மகளிருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை விரிவுபடுத்தினாலே போதுமானது. மகளிர்களுக்கு பூரா வாக்குறுதி கொடுத்துருக்கிறது மகளிர்களுக்கு பிடிக்க தான் செய்யும். இப்போ போக்குவரத்து கழகம் இருக்குது, அது எல்லாம் பெரியனா அப்புறம் எதுக்கு தான் மக்கள் உழைக்குது, எதுக்கு தான் சாப்பிடுது? அப்போ எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறேன் அரசியல்வாதி பூராமே. ஓசியாக கொடுத்து மக்களை பூரா உடனே செய்கிற ஊழலுக்கு உடந்தை ஆக்குறேன். அவ்வளோ வேறும் மக்கள் மத்தியில் நிலைக்கணும் அப்படின்னா இலவசங்களை அறிவிச்சா தான் மக்கள் மத்தியில் அரசியலில் நிலைக்க முடியும் அப்படின்றத விஜய் கூடிய விரைவில் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏடிஎம்கேவும் திமுகவையும் அவர் விமர்சனம் பண்ணிட்டு இது பண்ணுனா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க. அவர் ஏதோ அதுக்கு வழி திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. வருமானம் வர்றதுக்கு வழி இருக்குது அப்படின்றாரு. பார்ப்போம் யார் என்ன செய்யறான்னு பார்ப்போம். இலவசத்தை விமர்சிச்சுட்டு இப்போ அவரும் அதே பண்ணும்போது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. விஜய் அரசியல்வாதியாகவே பேசுகிறார். அவர் இன்னும் நடிகராகவே தான் இருக்கார். சினிமா நடிகர் போல சினிமாவில் வர மாதிரியே சாத்தியக்கூறு இல்லாத வாக்குறுதியாக அள்ளி வீசுறாரு. இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. கொடுக்கலைன்னாலும் கொடுத்தாலே எங்களுக்கு அதை பற்றி அந்த இது இல்லை. அவர் புதுசாக தொகுதிக்கு ஒருத்தர் வந்தாருன்னா நல்லா இருக்குங்கிறது மக்களோட ஆசை. எல்லாருமே இப்போ அதுதான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வரணும். ஒரு விலைவாசி உயர்வு, மற்றபடி இந்த தங்க விலை உயர்வு, நீட் தேர்வு இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி அவர் அறிவிப்பு சொல்லணும். மற்றபடி இவ்வளோ இலவசம் தரேன் அது தரேன் அப்படிங்கிறத மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. இப்போ மகளிர் மையமாக கொண்டு தான் இந்த ஆட்சியே நடக்குது. மகளிர் உதவித்தொகை அதெல்லாம் வச்சுதான் ஆட்சியே வருது. பார்ப்போம் இவர் நிறைவேற்றுறாரான்னு. இலவசத்தை கொடுக்கறது பதில நல்லதாட்டு பண்ணலாம்ல. ஒரு மருத்துவம் கொடுக்கலாம், அதை இலவசமாக கொடுங்க. இல்லை ஸ்கூலில் ஃபுல்லாக இலவசமாக கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி மகளிருக்கு மட்டும் தனியாக பட்டு கொடுக்க காரணம் என்ன? ஓசி போசி வேண்டாம், ரூபாய் என்னமா எங்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம். ஆனால் விலைவாசி குறைச்சா போதும்.